வணக்கம் மும்பை, வணக்கம் கத்தர், நண்பா நண்பீஸ். என்னடா இவங்க இன்னும் மும்பை பக்கமே சுற்றிட்டு இருக்காங்களே அப்படின்னு தானே பார்க்குறீங்க. கண்டிப்பாக நாங்கள் மும்பையில் கிடையாது. மும்பையிலேருந்து நாங்கள் மலேசியா போய் சென்னை போய் திருப்பி இப்போ கத்தாரே வந்தாச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட 1 மந்த்தாக வந்து நிறைய ஊர் சுற்றணும் இந்த வெக்கேஷனில். ஸோ அதை தான் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க, எங்கெங்கே நாங்கள் வந்து டூரிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம இப்போது புல்புல் பாப்பாவோட பர்த்டேவோட கண்டினியூவேஷனாக நாங்கள் மும்பைக்கு அப்புறம் எங்கெங்கே போனோம் அப்படின்றத தான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஹாப்பி பர்த்டே போல். Happy birthday Sarah. Hi Sarah, happy birthday. Thank you. இன்னைக்கு சாரா பாப்பாவோட பர்த்டே. நாங்கள் வந்து வெளியே கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் எங்கே போகிறோம் சாரா? ஹாஜி அலி தர்கா. நாங்கள் இப்போ வந்து ஒரு பிரம்மாண்டமான தர்காக்கு போயிட்டு இருக்கோம். ஏன் பேசணுமா? ஏன் கேவனாபா கார் ஹாஜி அலி தர்கா கார் வேணும். ओके अल्लाह ने दुआ मांग देंगे अल्लाह बाबा. हैप्पी बर्थडे सारा ये बोल रहा. हैप्पी बर्थडे फुल्ला. हैप्पी बर्थडे फुल्ला. हैप्पी बर्थडे ने गाना कह जा. हैप्पी बर्थडे टू यू सारा. हैप्पी अम्मी से हैप्पी बर्थडे सारा. थैंक यू. सो அங்க நாங்க போயிட்டு எங்க டே எப்படி இருக்குன்னு சொல்றோம். பை சொல்லிடு சாரா. ரொம்பவே ஃபன் ஃபீல்ட் அண்ட் ஹாப்பினஸோட நாங்கள் சாராவோட பர்த்டேவை ஒவ்வொரு மொமெண்ட்டும் வந்து என்ஜாய் பண்ணி நாங்கள் வந்துட்டு இருந்தோம். ஸோ இவ்வளோ ஹாப்பியாக நாங்கள் ஆஜி அலி தர்காவுக்கு வந்துட்டு இருந்தோம். பட் ஆனால் எங்களுக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா வந்து டைட்ஸ் அதிகமாக இருந்ததுனால ஆஜி அலி தர்கா வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க மார்னிங்கே. ஸோ நாங்கள் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் ஒரு டிப் சொல்கிறேன். என்னன்னா ஆஜி அலி தர்காவுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக கூகுளில் உங்கள் டைட்ஸோட ஃபோர்காஸ்ட்டை பார்த்துட்டு வாங்க. டைட்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆஜி அலி தர்காவை ஃபஸ்ட்டு வைக்காமல் லாஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணிட்டு வாங்க. டைட்ஸ் கம்மியாக இருக்கும் போது நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்பாட் போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது பாம்பே ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சிருந்தோம். ஏன்னா நிஷா வந்து சின்ன வயசில் வந்திருக்கேன்னாங்க, அந்த இடத்துல இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ அவங்களோட மலர் நினைவுகளை கொஞ்சம் காட்டலாம் அப்படின்றதுக்காக சாரா பர்த்டே அப்போ நாங்கள் இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். பார்க்குற இடத்துக்கெல்லாம் நான் சாராக்கு விஷ் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தேன். அவள் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தா. நான் மட்டும் இல்லை, வந்திருந்தோம் எல்லாருமே விஷ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கேக் ஷாப்ஸ் நிறையா இருக்கும்னு நினச்சேன். நாங்கள் போன இடத்துல கேக் ஷாப் கம்மியாக இருந்துச்சு. சிட்டிலேருந்தே வாங்கிட்டு வரது ஒரு ப்ரிஃபரபுளான விஷயம். ஸோ நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஷாப்பை வந்து கண்டுபிடிச்சேன். இந்த ஷாப்பை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இங்கே வித்தியாசமாக வேஃபர் மேலே வந்து நேம்ஸ் எழுதி அதில் வச்சுருந்தாங்க. இந்த ஐடியாவை நிஷாக்கும் நான் ஷேர் பண்ணேன். யூஸ்வலி கேக் மேலே எழுதுவாங்க, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. சாரா பாப்பாக்காக கேக் கட் பண்ண தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் போகிறோம். போன இயர் புல்புல் பாப்பா பர்த்டேக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாஜ்மஹாலில் தான் வந்து கேக் கட் பண்ணியிருந்தோம். ஒரு ஸ்மால் பன் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு, ஏன்னா உள்ளே அலௌட் இல்லைன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் டூலேயே வந்து கேக் கட் பண்ணோம். அதெல்லாம் ரொம்ப மெமரபுளான இருந்தது. ட்ரெயினில் கேக் கட் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தது. ஸோ சாரா கிட்ட அதை தான் நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து நான் கேக் கட் பண்ணோன்னு ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன். யாருக்குமே அது வந்து தெரியாது எங்கே கட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்ட்டி ஆஃபீஸ் நிறையா இருந்துச்சு. அங்கே இருந்த அந்த டிரைவர் அண்ணா எங்களுக்கு எல்லாமே வந்து காமிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருந்தார். நாங்கள் எல்லா மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டையும் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ இந்த பாம்பேவை பற்றி நான் ரிசர்ச் எடுக்கும் போது தான் இந்த பர்டிகுலர் இடத்துல கேக் கட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. எப்படி தாஜ்மஹால் ஒரு மெமரபுளாக ஒரு கேக் கட் பண்ணுற இடமோ அதே மாதிரி இந்த இடமும் இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. டபுள் டக்கர் பஸ் எல்லாம் ஃபஸ்ட் டைம் வந்து சாராக்கு வந்து காமிச்சிட்டு ஹாப்பியாக நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு இடத்துலையும் வந்து நாங்கள் அவளுக்கு விஷ் பண்ணும் போது புல்புல் பாப்பா அவள் பர்த்டேவை ரொம்ப ரசித்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு எங்கள் கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் லாஸ்ட் இயர் புல்புல் பாப்பா பர்த்டே ட்ராவல் யாரும் பார்க்காதவங்க கண்டிப்பாக எங்களோட வீடியோஸில் போய் பாருங்கள். இந்த வாட்டி ரொம்பவே எக்ஸைட்டாக இருந்தது எங்கள் பர்த்டே. ஏன்னா வந்து எதிர்பாராத நிறையா விஷயம் வந்து நடந்தது. நிறையா அன்பிளான்டு விஷயம் வந்து அங்கே நடந்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து ரெய்னிங் அப்படின்றது வந்து பாம்பேயில் வந்து எஸ்பெஷலி இந்த ஜூலை ஆகஸ்ட் டைமில் வந்து நம்மளால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் தான் நாங்கள் போயிருந்தோம். சாரா ஹாப்பி பர்த்டே சாரா. ஹாப்பி பர்த்டே பண்ணுறேன். ஃபைனலி அந்த சர்ப்ரைஸை நான் பிரேக் பண்ணிடுறேன். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா கேட்டுக்கு முன்னாடி தான் சாராக்கு வந்து இந்த வாட்டி பர்த்டே கேக் வந்து கட் பண்ணணும் அப்படின்றது தான் நான் டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா வந்து போன வாட்டி தாஜ்மஹால் முன்னாடி வெட்டணும் அப்படின்றது எங்களோட ஆசையாக இருந்தது. இந்த வாட்டி வந்து இந்தியா கேட்டுக்கு முன்னாடி வெட்டலாம் அப்படின்றது தான் பிளானு. ஹாப்பி பர்த்டே சாரா. இதுதான் தாஜ் ஹோட்டல். தாஜ் ஹோட்டல் இது வரைக்கும் பாரு இந்தியா கேட்டு.
இந்தியா கேட் நான் ஃபோட்டோவில் பார்த்ததோட ரொம்பவே பயங்கரமாக இருந்தது. ஏன்னா அதோட டெக்ஸ்சர், கலர் எல்லாமே பார்க்கும்போது, நேரில் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது இல்லாமல் தாஜ் ஹோட்டலும் வந்து பிரம்மாண்டமாக இருந்தது. அங்கே நாங்கள் மார்னிங் டைமே போனதுனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அது இல்லாமல் புறா வந்து அங்கே ரொம்ப அதிகமாக இருந்தது. எல்லாரும் வந்து எட்டி எட்டி பார்த்துருந்தாங்க. அங்கே என்ன தான் இருக்குது அப்படின்றதுக்காக பார்க்க போயிருந்தோம். சின்ன சின்ன விஷயங்களில் இவ்வளோ சந்தோஷம் அடைய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். இந்த அலைகள் வந்து அடிக்கும் போது, அந்த புறாக்கள் பறக்கும் போது அதை வந்து நாங்கள் ரொம்ப பக்கத்தில் இருந்து ரசிச்சுட்டு இருந்தோம். அதெல்லாம் வந்து நிச்சயமாக எங்களுக்கு இப்போவும் நான் இந்த வீடியோ பார்க்கும்போது வந்து நான் அங்கேருந்து பார்க்குற ஃபீல் தான் இருந்தது. இது நீங்கள் கண்டிப்பாக பாம்பே போனீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, அந்த அலை அடிக்கிறத வந்து எல்லாரும் அங்கே நின்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. நாங்களும் அவங்களோட சேர்ந்து நின்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தோம். ராட்சச அலை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த டைட்ஸ் எல்லாம் அவ்வளோ உயரமாக அது வந்து அடிச்சிட்டு இருந்தது. ஸோ நாங்கள் இந்தியா கேட்டில் சாராவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக போட்டில் கூப்பிட்டு போகிறதுனால அவள் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கா. இங்கே நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக உங்ககிட்ட கேட்பாங்க என்ன எடுத்துக்கலாம். 30 ருபீஸ். அது இல்லாமல் கண்டிப்பாக இந்த இடத்துல இந்தியா கேட்டோட லெஃப்ட் சைடில் அந்த அலை அடிக்கிற இடத்துக்கு கண்டிப்பாக வந்து பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு இல்லையா? செம்மையாக இருந்தது. அங்கே கபூத்தர், ஆமாம், புறாக்கள் நிறையா இருந்தது. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. வரும்போது புறா ஃபுட் இருந்தாலும் எடுத்துட்டு வாங்க, நாங்கள் எடுத்துகிட்டு வரல. ஆமாம், புறா ஃபுட் எடுத்து வந்தால் கொடுக்க முடியும். சூப்பர். இந்தியா கேட் பாய் சொல்லிடுங்க. நம்ம எலிஃபேண்ட் கேவ் போகிறோம். இப்போ நம்மளோட கப்பல் வந்துட்டு இருக்கு. அயான், லெட்ஸ் கோ. அங்கே இருக்கா? ஆமாம். எப்போ தான்டா கேக் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. கண்டிப்பாக நாங்கள் கேக் கட் பண்ணுவோம். ஆனால் அது இங்கே கிடையாது. நான் சொன்ன மாதிரி இந்தியா கேட்டில் கட் பண்ணலாம் தான் வந்தேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்காத ஒரு பிளான் வந்து அங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு. நிஷாவும் அம்மியும் அதை ஒத்துப்பாங்க அப்படின்னு நான் நம்பவே இல்லை. பட் அவங்க ஒத்துக்கிறதுனால என்னோட கேக் கட்டிங் பிளானை நான் வேறு இடத்துல லொக்கேட் பண்ணிட்டேன். அது ரொம்பவே எக்ஸைட்டான பிளேஸ். அது என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பாருங்கள். ரெய்னி சீசன்னால் இந்த பிளானை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுன்னு நினச்சேன். பட் எனக்கே ஒரு சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு அங்கே போன உடனே. நான் இந்த பர்டிகுலர் டூருக்கு போனது எனக்கு ரொம்பவே ஃபுல்ஃபில்டாகவும் ஆயிடுச்சு. அது என்ன இடம், எங்கே போகணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பாருங்கள். நாங்கள் எங்கே கேக் கட் பண்ணோம் அப்படின்றதையும் வந்து நிச்சயமாக பாருங்கள். லாஸ்ட் வீடியோஸ்க்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கும் நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் அடுத்தடுத்த வீடியோஸை நிச்சயமாக பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.